Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது the third part of Othello. So இது பார்த்தீங்கன்னா it is a prescribed syllabi for first MA students and the paper Shakespeare studies. So இன்னைக்கு நம்ம third partல first two partsல full summary of the play பார்த்துட்டோம். First from the first act to fifth act detailed summary பார்த்துட்டோம். So இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது Othello as a typical Shakespearean tragedy. ஓகே ஸோ as a tragedy ஒத்தெல்லோ வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு குவிஸும் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஒரு டிப்பிக்கல் ட்ராஜடின்னா ஒரு டிப்பிக்கல் ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடி, டிப்பிக்கல்னா எல்லா குணங்களும் பொருந்திய, ஓகே ஒரே மாதிரி குணங்கள் பொருந்திய அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடி எப்படி இருக்குமோ அதுக்குரிய எல்லா குணாதிசயமும் எல்லா ஃபீச்சர்ஸும் ஒத்தெல்லோலையும் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க, இல்லைன்னா டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. டிஸ்கஸ் ஒத்தெல்லோ அஸ் அ டிப்பிக்கல் ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது பொதுவாக எல்லா ட்ராஜடிக்கும் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் உண்டு. நம்ம வந்து அதை பார்க்குறதுக்கு முதல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ட்ராஜடினா பொதுவாக அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குன்றதை முதல் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடி, ஒரு ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடியில் என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை முதல் பாருங்க. It is a tragedy of an eminent person, usually in a high rank in the state of affairs. பொதுவாக ஒருத்தரோட ட்ராஜடியாக தான் இருக்கும், ஒரு ஹீரோ தான் இருப்பார், அவரோட ட்ராஜடியை தான் நம்ம என்னென்னு படிப்போம், ஒரு ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடியாக படிப்போம். ஸோ இட் இஸ் அபவுட் அ சிங்கிள் எமினன்ட் பர்சன். அந்த ஆள் வந்து ஒரு பெரிய எமினன்ட் பர்சனாக இருப்பார், ரொம்ப பெரும் புகழும் வாய்ந்தவராக இருப்பார், சொசைட்டியில் ஒரு உயரிய பதவியில் இருப்பார், யூஸ்வலி இன் அ ஹை ரேங்க் இன் த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். கிங்காக இருப்பார், கிங் லியர் மாதிரி, ஹேம்லெட்டாக இருப்பார், ஹேம்லெட் மாதிரி பிரின்ஸாக இருக்கலாம், இல்லை ஒத்தெல்லோ மேக்பத் மாதிரி லெஃப்டினன்ட்ஸாக இருக்கலாம். மேக்பத் வந்து லெஃப்டினண்ட்டாக இருந்து கிங் ஆனவர், ஒத்தெல்லோ வந்து லெஃப்டினண்ட்டாக இருக்கிறவர். ஸோ பொதுவாக இந்த ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரால ஆண்டனி வந்து ட்ரையம்விர், ஜூலியஸ் சீசர்லேயும் அவர் அப்படி தான் லெஃப்டினண்ட்டாக இருக்கார். ஸோ ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜடியோட ஹீரோவாக இருப்பாங்க. ஸோ இதுலையும் ஒத்தெல்லோ வந்து ஒரு லெஃப்டினண்ட்டாக இருக்கிறான், அதில் பின்னாடி நம்ம பார்க்கலாம். மெயின் கேரக்டர் இஸ் கர்ஸ்ட் பை ஃபேட் அண்ட் பொசஸஸ் அ ட்ராஜிக் ஃப்ளா. ஒரு அந்த ஹீரோ கிட்ட ஒரு ஹமோஷியா இருக்கும். ஹமோஷியானா ட்ராஜிக் ஃப்ளா. ட்ராஜிக் ஃப்ளானா என்ன அப்படின்னு சொன்னால், அரிஸ்டாட்டிலோட பாலிடிக்ஸ்லேயே அதை அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு ட்ராஜடியில் ஹீரோ கிட்ட ஹமோஷியா இருக்கணும்னு. அதாவது ஒரு ஹீரோ கிட்ட தான் ஏதாவது ஒரு பெரிய டாமினண்ட்டான ஒரு ஃப்ளா இருக்கணும், ஒரு குறை இருக்கணும். அந்த குறையினால தான் அவருக்கு வந்து என்ன நேரணும் அப்படின்னு சொன்னால், அவரோட அழிவு அவரோட குறையினால தான் ஏற்படணுமே ஒழிய வெளிக்காரணிகளால் ஏற்படக்கூடாது. He has to meet his doom because of his own fatal flaw and not because of any other outside accidents. வேறு ஆக்சிடென்ட்ஸ்னாலேயோ மற்றவங்க தவறுனாலேயோ அவரோட அழிவு ஏற்படக்கூடாது. தன்னோட குறையினால அவர்கிட்ட ஒரு மேஜர் ஃப்ளா இருக்கும். எதனால? ஃபேட்னால, விதி வசத்தால அவருக்கு ஒரு ஃப்ளா இருக்கும், ஒரு குறை இருக்கும். அதுதான் அவர் எங்கே இழுத்து செல்லும் அப்படின்னு சொன்னால் அவரோட ட்ராஜடிக்கு இட்டு செல்லும். ஓகே, A struggle between good and evil. அதுதான் அடுத்த பாயிண்ட். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில ஒரு போராட்டம் இருந்துட்டே இருக்கும் ட்ராஜடியில். This struggle can take place as a part of the plot or exist within the main character. இந்த struggle அப்படிங்கிறது பிளாட்ல இருக்கலாம். நல்லது கெட்டதுன்னா மனுஷங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு ரெண்டா பிரியலாம், இல்லைன்னா ஒரு மனசுக்குள்ள இருக்கலாம். பிரச்சனை வந்து மனப்போராட்டமா இருக்கலாம், உள் போராட்டம், அதாவது மனசுக்குள்ள நடக்கிற போராட்டமாகவும் இருக்கலாம், வெளி போராட்டமாகவும் இருக்கலாம். ஓகே, ட்ராஜிக் வேஸ்ட் தான் அடுத்த பாயிண்ட். ட்ராஜிக் வேஸ்ட்னா the good being destroyed along with the bad at the resolution of the play. அதாவது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த பிளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கெட்டவங்க அழிஞ்சு போவாங்க, அவங்க கூடவே நல்லவங்களும் அழிஞ்சு போவாங்க. ஆஃபன் பிளேட் அவுட் வித் unnecessary loss of life, especially of good guy characters. குட் கைஸா நம்ம நினைப்போம் இல்லையா, அவங்களும் சேர்ந்து அழிஞ்சு போறாங்க. அது எப்படி
எப்படி சரி அப்படிங்கிறது தான். ஓகே. ஒரு ட்ராஜிக் வேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ரைட்? ஒரு ட்ராஜிக் வேஸ்ட் அப்படின்னா என்ன? ச்சே! இப்படி ஒரு கேரக்டர் இப்படி அநியாயமா செத்து போயிட்டானேன்னு ஃபீல் பண்றோம் இருக்கு இல்லையா? அதுதான் ட்ராஜிக் வேஸ்ட். அடுத்து எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட். திஸ் கேன் பி அ ப்ராப்ளம் ஃபேசிங் த ஹீரோ அஸ் அ ரிசல்ட் ஆஃப் த பிளாட் ஆஃப் த வில்லனஸ் கேரக்டர். வில்லனஸ் கேரக்டர் excuse me. Yes. So external conflict can be a problem facing the hero as a result of the plot of the villainous character. So villainous character வந்து ஏதாவது சதி வேலை செஞ்சு ஹீரோவை வந்து அட்டாக் பண்ண நினைக்கிறது தான் எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கன்னா இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். த ஸ்ட்ரகிள் த ஹீரோ என்கேஜஸ் இன் வித் ஹிஸ் ஆர் ஹர் ஃபேட்டல் ஃப்ளா. அதாவது மனசுக்குள்ளேயே நடக்கிற போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரோட அவருக்கு ஒரு குறை வேற இருக்குது. ஸோ அதோட அவர் போராடிட்டு இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேம்லெட்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்ஆக்ஷன் தான் பிரச்சனை. அது அப்புறம் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுட்டே இருப்பார். ஒரு விஷயத்த அவங்க வில்லனை கொல்லணும்னு நினைப்பாரு, ஐயோ நம்ம கொல்லலாமா அப்படின்ற மாதிரி அதுக்கு அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும். கொல்றது சரியா தவறான்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிப்பார். ஸோ அது வந்து அவரோட ஃப்ளானால ஏற்படக்கூடிய அந்த மனப்போராட்டம், அதுதான் வி கால் இட் அஸ் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். ஓகே. ஸோ கெத்தார்சிஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கிரீக் வேர்டு. அது அரிஸ்டாட்டில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு வேர்டு தான் கெத்தார்சிஸ். ஸோ கெத்தார்சிஸ் அப்படிங்கிறதுனா என்னன்னா, வென் டியூரிங் அ ட்ராஜடி நடக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டியூரிங் த எண்ட் ஆஃப் த ட்ராஜடி அஸ் அ ஹீரோ டைஸ். ஓகே. வித் அவரு கூட இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போற மாதிரி இருக்கும். ஸோ அவருக்காக ஃபீல் பண்ணி அந்த ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி இமோஷனலா அவங்களும் சேர்ந்து அவனுக்காக அழுவாங்க. அப்படி அழுகிறப்போ அவங்களோட பிரச்சனைகள் பலது குறையும். அந்த இமோஷனல் அவுட்லெட் ஆகும். ஓகே. எப்பவுமே அழுதுட்டோம்னா பாரம் குறையும் சொல்லுவாங்களே, அப்போ லைக் தட் when they see the tragedy of the hero, they let out their sympathy. Okay, they let out their emotions for the hero. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, they feel light. அவங்களோட மன பாரம் வந்து கொஞ்சம் குறையும். என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அந்த ஹீரோவோட பிரச்சனையை தன்னோட பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணி அழுகிறப்போ அவங்களோட மனசு வந்து ஒரு 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 விதமான it becomes light. ஓகே. ஸோ அதுதான் தட்ஸ் கால்ட் அஸ் கெத்தார்சிஸ். இதுவும் ஒரு ட்ராஜடியில் நம்ம பார்க்குற விஷயம். சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் நிறைய ஷேக்ஸ்பியரியன் பிளேயில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பிளே ஆஃப் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியர் ஹாஸ் யூஸ்ட் நியூமரஸ் பிளே, அதாவது he has in his many of his plays we can see the play of supernatural elements. அவங்க சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் வந்து நிறையவே பங்கு பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்பெத் மாதிரி பிளேலாம் எடுத்திங்கன்னா விச்சஸ் வரும், ஹேம்லெட்ல கோஸ்ட் இருக்கும். இன்னும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காமெடிஸ்ல எல்லாம் நிறைய ஃபேரிஸ் எல்லாம் பார்க்கலாம். லேக் ஆஃப் poetic justice. லேக் ஆஃப் poetic justice அப்படின்னா கெட்டவன் சாகிறதுல அர்த்தம் இருக்கும், நல்லவனும் சேர்ந்து இறந்து போயிடுவாங்க ஒரு பிளேல. ஓகே. ஸோ அப்போ வந்து இவன் இந்த கேரக்டர் எதுக்கு சாகுது தப்பே பண்ணாமல். ஃபார் எக்ஸாம்பிள் கிங் லியர்ல பார்த்தா கிங் லியர் தப்பு பண்ணியிருப்பார். அஃப்கோர்ஸ் அவர் நல்லவர் தான், இருந்தாலும் தப்பு பண்ணிட்டாரு. அவர் செஞ்ச தப்புக்காக அவர் இறந்துட்டார். ஆனால் அவர் பொண்ணு கார்டீலியாவும் இறந்து போவா. அப்போ அங்கே வந்து லேக் ஆஃப் poetic justice. அவ சாகிறதுக்கு எந்த ஒரு காரணமே இல்லை. ஷி சச் அ குட் இன்னசென்ட் கேரக்டர். இன்னசென்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கார்டீலியாஸ் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நோபல் கேரக்டர் இறந்து போறத நம்மளால தாங்கிக்கவே முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரியும் நிறைய ட்ராஜடிஸ்ல வந்து ஒரு பொய்டிக் ஜஸ்டிஸே இல்லை, ஒரு நியாயமே இல்லாதது தான் பொய்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. காமிக் ரிலீஃப். ஒன் ஆர் மோர் ஹியூமரஸ் கேரக்டர்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட் இன் சீன்ஸ் இன்டெண்டட் டு லைட்டன் த மூட். ஸோ நிறைய ட்ராஜடிஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்பத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும், போர்ட்ரேட் சீன் இருக்கும், ஹேம்லெட்ல வந்து த கிரேவ் டிகர் சீன் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா ரொம்ப ட்ராஜிக் டென்ஷன் இருக்கிற நேரம் ஷேக்ஸ்பியர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இதெல்லாம் என்ன பண்ணும், இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இட் வுட் லைட்டன் த மூட். கொஞ்சம் அந்த ட்ராஜிக் டென்ஷனை ஹைட்டன் பண்ணாமல் லைட்டன் பண்ணும். இதுதான் காமிக் ரிலீஃபோட வேலை. ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம், எதெல்லாம் வந்து ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடியில் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒன்றோ பலதோ இருக்கும், ஒரு சிலதோ பலதோ இருக்கும். ஓகே. இது எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல கண்டிப்பா என்ன பண்ணும், ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒத்தெல்லோல இதுல எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்.
So Othello as a typical Shakespearean tragedy நம்ம பார்க்க போறோம். It is the tragedy of an eminent person. நம்ம சொல்லலாம்ல, இது கிட்டத்தட்ட எல்லா பிளேலையும் நம்ம பார்க்கலாம். ஒருத்தரோட tragedy தான். அந்த ஒருத்தர் வந்து ரொம்பவே பெரிய மனுஷனா இருப்பாரு. ஊருக்கே வந்து என்ன பண்றது, தலைமை லீட் பண்ற மாதிரி, அது மாதிரி ஒரு கேரக்டரா தான் நம்ம ஒத்தெல்லோவை பார்க்கிறோம். So Othello is a very eminent officer in the Venetian army. The king has so much faith in him, and so he sends Othello with his troop to save Cyprus from invading Turks. Thus as in a typical Shakespearean tragedy, the protagonist is an eminent person. அப்போ ஒரு Shakespearean tragedyல இருக்க மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஒரு eminent personா நம்ம ஒத்தெல்லோல பார்க்கிறோம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, the main character is cursed by fate and possesses a tragic flaw. tragic flaw பத்தி சொன்னேன். ஹமோஷியா, tragic flawங்கிறது இங்கிலீஷ் வேர்டு, அதுக்கு ஈக்குவலான கிரீக் வேர்டு தான் ஹமோஷியா. ஹமோஷியாங்கிறது அரிஸ்டாட்டில் யூஸ் பண்ணியிருக்க டேர்ம், அதை தான் நம்ம இங்கிலீஷ்ல tragic flaw அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஒரு குறை, ஒரு பெரிய குறை வந்து யார்கிட்ட இருக்கும், அந்த ஹீரோ கிட்ட இருக்கும். ஸோ த ஃபேட்டல் கேரக்டர் ஃப்ளா ஆஃப் த ட்ராஜிக் ஹீரோ, அதுதான் அவரோட அழிவுக்கு ஃபேட்டல் ஃப்ளா. ட்ராஜிக் ஃப்ளாங்கிறது ஃபேட்டல் ஃப்ளா, கேரக்டர் ஃப்ளா, அதாவது அவரோட கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு குறை, அதுதான் அவரை எதுக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னா டு ஹிஸ் டூம் ஆர் ட்ராஜடி. ஒத்தெல்லோ சஃபர்ஸ் ஃப்ரம் ப்ரைட் அண்ட் ஜெலசி. அப்போ அவரோட அகம்பாவமும் அவரோட ஜெலசியும் தான் இங்க அவருக்கு வந்து என்னவா அமையுது, முக்கியமா ஜெலசி. அவரோட ஜெலசி தான் அவரோட ஃபேட்டல் ஃப்ளா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். Yes. This flaw in his character leads to his doom and destruction. So இதுதான் அவரை வந்து அவரோட அழிவு பாதையில ஜெலசி தான் கொண்டு போகுது. He starts believing the stories of Iago. Out of his jealousy for Cassius. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் மனசுக்குள்ள ஆல்ரெடி ஜெலசி இருக்கு, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு, ஒய்ஃப் மேல ஆல்ரெடி ஒரு ஆழத்துல ஏதோ ஒரு சந்தேகம், இவன் நம்ம கூட வாழ்வாளா, ஏன்னா சந்தேகமே அடைய முடியாத ஒருத்தவன்ட்டு என்ன தூண்டி விட்டாலும் சந்தேகம் வராது. பட் அவனுக்கு அடி மனசுல என்ன இருக்கு, ஒரு சின்ன துளியாவது அந்த ஜெலசி இருந்திருக்கு. அதனாலதான் ஒத்தெல்லோ வந்து அதை விதைக்க அது என்ன ஆகுது, அப்படியே பூம் ஆகுது அவனுக்குள்ள. ஸோ ஹி இஸ் பிலீவிங் த ஸ்டோரிஸ் ஆஃப் இயாகோ அவுட் ஆஃப் ஹிஸ் ஜெலசி ஃபார் கேஷியஸ். கேஷியஸ் மேல ஒரு பொறாமை, இவன் அழகா இருக்கான், இவன் வந்து நம்ம ஒய்ஃபை என்ன பண்ணிடலாம், ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. ஹி கன்க்ளூட்ஸ் தட் டெஸ்டிமோனா கக்கோல்ஸ், டெஸ்டிமோனா தன்னை ஏமாத்துறதா நினைக்கிறார். He decides to cuckolds அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, மனைவி வந்து ஏமாத்தி இன்னொரு ஆடவரோட தொடர்பு வச்சிருக்கிறத கக்கோல்டிங் சொல்லுவாங்க. He decides to strangle her. அப்போ கடைசியா முடிவே பண்ணிடுறாரு that she is wrong, she is cuckolding him. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா he decides to strangle her. அவளை கொல்றதுக்கு முடிவு பண்றாரு. This is tragic flaw results in all his pangs and sufferings. அப்போ இந்த tragic flaw தான் அவரோட எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு, jealousy and pride. Okay. So a struggle between good and evil. இதுவும் வந்து இன்னொரு ஒரு important feature of a tragedy பார்த்தோம். ஸ்ட்ரகிள் பிட்வீன் குட் அண்ட் ஈவல், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில ஒரு சண்டை. இங்க பாத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொன்னா அப்கோர்ஸ் ஒத்தெல்லோ நல்லவன் தான், பட் வந்து மனசளவுல அவனை வந்து கெடுத்து வச்சிருக்கான் இயாகோ. பட் டெஸ்டிமோனா பாத்தீங்கன்னா வெரி பியூர் கேரக்டர், ரொம்ப ஒரு நல்ல பொண்ணா நம்ம வந்து டெஸ்டிமோனா பாக்குறோம். ஸோ ஷீ இஸ் குட். இப்போ இயாகோ வந்து கம்ப்ளீட்லி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஈவில். ஓகே, ஈவில்னா அப்படியே இயாகோ வந்து மொத்த உருவமா இருக்கான், டெஸ்டிமோனா வந்து குட்டுக்கு ஒரு மொத்த உருவமா இருக்கிறாங்க. அப்போ ஆக்சுவலா டெஸ்டிமோனாவுக்கும் இயாகோக்குமான ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா ஒத்தெல்லோவை வந்து தூண்டி விடுறது மூலமா அவன் யாரை கொல்றான் அப்படின்னு சொன்னா டெஸ்டிமோனாவை கொன்னுடுறான் இயாகோ. ஸோ திஸ் இஸ் a struggle between good and evil. Okay, the external struggle is that between good and evil. Iago is the representative of all evil, while Desdemona represents goodness and innocence in the play. Okay, அவ வந்து இன்னசென்ஸ்க்கும் குட்னஸ்க்கும் ரெப்ரசன்டேட்டிவ் டெஸ்டிமோனா. டிராஜிக் வேஸ்ட் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருந்தேன், ஒரு விதமான ஒரு தவிப்பு கடைசியில் வச்சா இவ்வளோ பெரிய ஆள் எப்படி போறானே அப்படின்ற மாதிரி ஒரு தவிப்பு, அதுதான் வந்து டிராஜிக். ஃபீல் ஆஃப் வேஸ்ட் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ். ஓகே,
இப்பேற்பட்ட கேரக்டர் இப்படி போயிடுதே அப்படின்னு நினைக்கிறது தான் tragic waste. The good being destroyed along with the bad at the resolution of the play. இதுதான் tragic waste. Towards the end of a Shakespearean tragedy, the good perishes with the bad, giving the feeling of tragic waste. அப்போ good bad எல்லாமே இறந்து போயிடும், இல்லைன்னா அழிவை நோக்கி போயிடும் எப்போ towards the end of a tragedy. So இது it gives a feeling of tragic waste. Towards the end of the play, Othello kills Desdemona, and after Iago is exposed, he kills himself while Iago is led to the gallows, leaving a feel of tragic waste in the minds of the reader. So நம்ம ஒத்தெல்லோல என்ன பார்க்குறோம்? ஒத்தெல்லோ டெஸ்டிமோனாவை கொண்டுடுறார். அடுத்ததா யாகோ இஸ் ரிவீல்ட், யாகோவை எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க எமிலியா. அப்புறம் என்ன ஆகுது? யாகோவை கொல்ல போறார், ஆனா கொல்ல முடியல. ஸோ ஹி கில்ஸ் ஹிம்செல்ஃப், ஒத்தெல்லோ கில்ஸ் ஹிம்செல்ஃப். அப்புறம் யாகோவையும் என்ன பண்றாங்க? தூக்குக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. டு த கேலோஸ், ஹி சென்ட் டு த கேலோஸ். ஸோ கிட்டத்தட்ட எல்லா கேரக்டர்ஸும் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா இறந்து போயிடுது. ஸோ தெர் இஸ் அ ஃபீல் ஆஃப் ட்ராஜிக் வேஸ்ட். இவ்வளோ நல்ல கேரக்டர் இப்படி போனானே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் ட்ராஜிக் வேஸ்ட். எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட், வெளியே நடக்கிற சண்டை யாருக்கு இடையில நடக்குது? இட் இஸ் பிட்வீன் இயாகோ அண்ட் ஒத்தெல்லோ. இயாகோக்கு என்ன கோவம்? ஹி வாண்ட்ஸ் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் ஒத்தெல்லோ. எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஃபார் ரெக்ரூட்டிங் கேசியோ அஸ் இஸ் லெப்டினன்ட். தன்னை விட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேசியோவை போட்டுக்கிட்டான் அப்படிங்கிறது தான். இயாகோ பிளான்ஸ் அகேன்ஸ்ட் த ஹாப்பினஸ் ஆஃப் ஒத்தெல்லோ அண்ட் டெஸ்டிமோனா. இயாகோ என்ன பண்றான்? ஒத்தெல்லோக்கும் டெஸ்டிமோனாக்கும் எதில் பிளான் பண்ணிட்டே இருக்கான். ஒய் அப்படின்னா, ஹி வாண்ட்ஸ் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் ஒத்தெல்லோ ஃபார் ரெக்ரூட்டிங் கேசியோ அஸ் இஸ் லெப்டினன்ட். என்னை விட்டுட்டு அவனை லெப்டினண்டா போட்டுட்டான்ற கோவம் தான். He wants to destroy his happy married life since he believes that Othello had an affair with his wife Emilia. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனோட ஹாப்பி லைஃபை குலைக்கணும்னு நினைக்கிறான். எதனால? ரெண்டு விஷயம் சொல்லுவான். ஒன்று வந்து கேஷியோவை வந்து லெப்டினன்ட் ஆக்கிட்டான்ற ஒரு கோவம். இன்னொன்று ஒத்தெல்லோவையும் தன்னோட ஒய்ஃபையும் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். தன்னோட ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டான் ஒத்தெல்லோன்னு வேற அவனுக்கு சந்தேகம் இருக்கும். He plots against Othello and spins stories and induces Othello's jealousy, which results in Othello killing his innocent wife Desdemona. அப்போ ஒத்தெல்லோக்கு எதிராக நிறைய பிளாட்ஸ், நிறைய என்ன பண்ணுவான் அப்படின்னா, யோசிச்சு அவனுக்கு எதிராக நிறைய வில்லனஸான ஸ்கீம்ஸ் உருவாக்கி நிறைய கதைகளை ஒத்தெல்லோட்ட சொல்லி ஒத்தெல்லோவோட ஜெலசியை தூண்டி விட்டு இட் ரிசல்ட்ஸ் இன் ஒத்தெல்லோஸ் கில்லிங் ஆஃப் ஹிஸ் வைஃப், இன்னசென்ட் வைஃப் டெஸ்டிமோனா. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டுவர்ட்ஸ் த எண்ட்? ஹி ஸ்பின்ஸ் மெனி ஸ்டோரிஸ், நிறைய கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுறான். அண்ட் ஒத்தெல்லோ ஹி இன்ஸ்டிகேட்ஸ் ஒத்தெல்லோஸ் ஜெலசி, ஒத்தெல்லோவோட ஜெலசியை தூண்டி விடுறான். இன்ஸ்டிகேட் பண்றதுன்னா தூண்டி விடுறது. விச் ரிசல்ட்ஸ் இன் ஒத்தெல்லோஸ் கில்லிங். இதுதான் எதுல ரிசல்ட் ஆகுது? results in Othello's killing of his innocent wife Desdemona. So இதுதான் external conflict. Internal conflict அப்படின்னா the struggle the hero engages in with his or fatal flaw. Othello is torn internally due to his fatal flaw. இப்போ ஜெலசி அதிகமாகிறப்போ ஒத்தெல்லோக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு ஒய்ஃப் மேல. ஆனா ஒரு பக்கம் அவன் நல்லவளோன்னு ஒரு தவிப்பு வேற இருக்கு. பாவம் நம்மளை நம்பி வந்துட்டாலே, நல்ல பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள பயங்கர கன்ஃபியூஷன். அவளை திட்டுவாரு, அடுத்த நிமிஷம் அவட்ட சாஃப்டா வர ஆரம்பத்துல எல்லாம். Othello is confused whether to believe or disbelieve the stories told by Iago against his beloved wife. He loses his temper, unable to balance his emotions. அடிக்கடி டெம்பர் லூஸ் பண்ணுவாரு, அப்புறம் என்ன பண்றதுனே தெரியாது. அப்போ he even swoons down in shock. இதெல்லாம் வந்து அவரோட இன்டர்னல் கான்ஃபிளிக்ட காமிக்குது. ஒரு தடவை வந்து அப்படியே ரொம்ப கோபத்துல மயங்கியே விழுந்துடுவாரு. ஓகே, ஸோ ஸ்வூன்னா மயங்கி விழுகிறது. ஸோ அந்த அளவுக்கு அவருக்குள்ள இன்டர்னல் கான்ஃபிளிக்டும் இருக்கு, எக்ஸ்டர்னல் கான்ஃபிளிக்ட் இருக்கு, இன்டர்னல் கான்ஃபிளிக்டும் இருக்கு. Catharsis, the release of the audience emotions through empathy with the characters. இதில் நமக்கு வந்து ஒத்தெல்லோ மாரியும் பாவமா இருக்கும், அதே மாதிரி டெஸ்டிமோனா ரொம்பவே she would evoke the sympathy of the readers. ரொம்ப பாவமா இருக்கும் டெஸ்டிமோனா கேரக்டர் பார்க்குறப்போ. டெஸ்டிமோனா, the tragedy of Desdemona evokes the empathy of the characters. அப்போ டெஸ்டிமோனா நினைச்சு அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. I mean the readers ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. Desdemona is very good and innocent. She suffers all the pangs without any blame on her part. எந்த ஒரு தப்புமே பண்ணாம அவங்க வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் கொடுமையா இருக்கும். She adores her husband, even then she is killed by Othello. தன்னோட கணவனை கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, ரொம்ப அவன் மேல குறையே அவங்களுக்கு வரவே வராது. ஆனா அவன் தான் அவளை என்ன பண்றான் அப்படின்னா சந்தேகப்பட்டு கொண்டுடுறான். Her character is sympathized and her cruel murder releases the audience's emotions. அவளை கழுத்தை நெரிச்சு கொள்றப்போ கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு அவன் மேல ஒரு பெரிய இது இறக்கம் வரும். அது மட்டும் இல்ல, ஒத்தெல்லோ வந்து அந்த
நல்லவன் தான். அவன் வந்து அந்த ஜெலசி தூண்டப்படுறதுனால, அவனுக்குள்ள ஏற்படுற அந்த மாற்றங்களும் என்ன பண்ணும்னா, ஆடியன்ஸ வந்து அவன் மேல சிம்பத்தைஸ் பண்ண வைக்கும். ஓகே. சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேல வந்து சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் வந்து இல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெர் இஸ் நோ பிளே ஆஃப் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இன் த பிளே. ஓகே. ஸோ மேஜிக், விச் கிராஃப்ட், கோஸ்ட்ஸ் எல்லாம் கிடையாது. லேக் ஆஃப் பொயட்டிக் ஜஸ்டிஸ் கண்டிப்பா இருக்கு. நியாயம் இல்ல. ஏன்னா டெஸ்டிமோனா மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சாகிறத நம்ம எடுத்துக்கவே முடியாது. லேக் ஆஃப் பொயட்டிக் ஜஸ்டிஸ் இஸ் a நார்மல் சீக்வன்ஸ் இன் tragedies ஆஃப் ஷேக்ஸ்பியர். இதுல பாத்தீங்க அப்படின்னா, இன் திஸ் பிளே தி கில்ட்டி அண்ட் த இன்னசென்ட் மீட் தியர் டூம். தப்பு பண்ணவனும் தண்டிக்கப்பட்டனா, இன்னசென்ட்டா இருக்க டெஸ்டிமோனாவும் தண்டிக்கப்படுறாங்க. ஸோ லேக் ஆஃப் பொயட்டிக் ஜஸ்டிஸ் அது மூலமா நம்மளுக்கு வெளிப்படுது. காமிக் ரிலீஃப் 1 or 2 இன்சிடென்ட்ஸ் இருக்கும். ஆனா ஹாம்லெட்ல இருக்க மாதிரியோ நம்ம மேக்பெத்ல இருக்க மாதிரியோ காமிக் ரிலீஃப் இல்ல. இது கொஞ்சம் ரிப்பல்சிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பல்சிவ் அப்படின்னு சொன்னா the idea of comic relief seems repulsive in this play. ஏன்னா நல்லா இல்ல, காமிக் ரிலீஃப் வந்து அவ்வளவு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். இது ரெண்டையுமே நம்ம எழுத வேணாம். காமிக் ரிலீஃப் ஆகட்டும், சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், இந்த 2 கேரக்டரிஸ்டிக்கும் இந்த பிளேல பொறுத்த வரைக்கும் இல்ல. ஸோ thus Othello has many of the tragic features of a typical Shakespearean play. ஒரு typical Shakespearean play குறிய எல்லா tragic featuresம் நம்ம ஒத்தெல்லோல இருக்கிறத பார்க்க முடியுது. So thus Othello is a Shakespearean tragedy அப்படின்னு நம்ம சொல்ல வர்றோம். ஸோ அடுத்த பார்ட்டா நம்ம குவிஸ் பார்க்க போறோம். ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான எல்லா ஒன் வேர்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் லிசன். Das is the father of Desdemona. Desdemona வோட அப்பா பேரு Brabantio. Okay, so Brabantio is the father of Desdemona. Othello is deputed to Cyprus. எங்க அனுப்பி வைக்கப்படுறாரு ஒத்தெல்லோ? சிப்ரஸ்க்கு. வெனிஸ்ல இருந்து எங்க போறாரு? சிப்ரஸ். So who is Othello? Othello is a Moor. He is the chief officer or prime lieutenant of the Venetian army. So Othello யாரு? அவர் ஒரு மூர். அது மட்டும் இல்ல, அவர் தான் பிரைம் லெப்டினன்ட், பிரதம தளபதி, வெனிஷியன் ஆர்மியோட பிரதம தளபதி. Cyprus is invaded by Cyprus or Cyprus, okay, is invaded by Turks. டர்க்ஸ் தான் சிப்ரஸை இன்வைட் பண்ண போறாங்க. ஒய் இஸ் இயாகோ ஆங்கிரி டுவர்ட்ஸ் ஒத்தெல்லோ? ஏன் இயாகோக்கு ஒத்தெல்லோ மேல கோவம் இருக்கு? இயாகோ இஸ் ஆங்கிரி பிகாஸ் ஒத்தெல்லோ ஹாஸ் மேட் கேஷியோ ஆஸ் இஸ் லெப்டினன்ட். ஓகே, அவரை கேஷியோவை லெப்டினன்ட் ஆக்குனதுனால தான் கோவம். ஹூ சேஸ் ஐ எம் நாட் வாட் ஐ ஆம்? ஐ எம் நாட் வாட் ஐ ஆம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீ பார்க்கும் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவான் இயாகோ ஒரு கட்டத்துல. அதாவது வெளியில தெரிகிற நான் இல்லை. ஓகே, அப்படின்னா என்னன்னா, வெளியே நான் சும்மா நடிக்கிறேன், உள்ளுக்குள்ள நான் வேற மனுஷன். ஏன்னா இயாகோவை ஒத்தெல்லோ அவ்வளோ நம்புவான், நல்லவன் சொல்லிட்டு. அவன் ரொம்ப சின்சியர், ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தி, ஹானஸ்ட் யாகோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்து மற்றவங்கள நம்ப வைக்கிற திறமை யாகோக்கு இருந்தது. அதனாலதான் அவன் தன்னைத்தானே எப்படி சொலிலாக்கில சொல்லிக்குவான் அப்படின்னா, ஐ ஆம் நாட் வாட் ஐ ஆம், வெளியில தெரியறேன்னா நான் கிடையாதுன்னு சொல்றான். ஓகே, யாகோ. டாஸ் இஸ் கேஷியோஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். கேஷியோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன? பியாங்கா. ஹூ இஸ் த கவர்னர் ஆஃப் சிப்ரஸ்? இவங்க போறப்ப அங்க இருப்பார் இல்லையா, அந்த கவர்னர் பேரு மாண்டேனோ. ஹூ இஸ் த villain of the play or antagonist of the play are Iago. Emilia is the wife of Iago. Das is the maid to Desdemona. Emilia தான் டெஸ்டிமோனாக்கு maid கூட. What is the love token of Othello to Desdemona? Othello வந்து டெஸ்டிமோனாக்கு என்ன லவ் டோக்கன் கொடுத்திருக்கிறாரு? ஸ்ட்ராபெரி woven handkerchief. அவங்க அம்மா நெய்த ஒரு handkerchief. அதுல என்ன ஸ்பெஷல்னா, ஸ்ட்ராபெரி மாதிரி அதுல படம் போட்டிருக்கோம். Who stabs Emilia? எமிலியாவை கொல்றது யாரு? Iago. Why does Iago stab Emilia? எதுக்காக Iago எமிலியாவை ஸ்டாப் பண்றாரு? எமிலியோ எக்ஸ்போஸ் Iago's treachery. ஓகே, அவ வந்து காட்டி கொடுப்பா, நீ இவன் தான் எல்லாம் பண்ணான்றத சொல்லிடுறா. அதனால வந்து தன்னோட ஹஸ்பண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னதுனால அவளை கொன்னுடுறாரு. Who kills Desdemona? Desdemona is killed by Othello. Othello தான் அவளை ஸ்ட்ராங்கிள் பண்ணி கொள்றாரு, கழுத்தை நெரிச்சு கொள்றாரு. Put out the light and then put out the light is said by. நான் இது சொல்லியிருப்பேன். ஓகே, அந்த செகண்ட் பார்ட்ல சொல்லியிருப்பேன். அதாவது ஒத்தெல்லோ வந்து ஒய்ஃபை கொள்றதுக்கு போதும் இந்த டைலாக் சொல்வாரு, புட் ஆஃப் த லைட் அண்ட் தென் புட் ஆஃப் த லைட், புட் ஆஃப் த லைட் அண்ட் தென் புட் ஆஃப் த லைட்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட்.
my wife, my wife, my wife, my wife, my wife, what wife, I have no wife said by wife கொன்னுட்டு இப்படியெல்லாம் புலம்புவார் ஒத்தேலோ. ஓகே, ஒய்ஃபை கொன்னுட்டு my wife, my wife, what wife, I have no wife அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ரொம்ப ஆக்சுவலி பிடிக்கும் தான் யாரு அப்படின்னு சொன்னா அவரோட ஒய்ஃபை. பட் அவ தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சு கொண்டுட்டு அப்படி புலம்புவார். ஓகே, ஒத்தேலோ. How does Desdemona die? Desdemona எப்படி சாகுறாங்க? She strangled to death by Othello. Othello தான் எப்படி கொல்றாரு? Strangling. Stranglingனா கழுத்தை நெரிச்சு கொல்றது. Who gives the handkerchief to Iago? Iagoக்கு handkerchief கொடுக்கிறது யாரு? Emilia. Okay, so these are some of the important one words of this play. I hope you like my explanation. Subscribe my channel for more such videos. Thank you for watching.